எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, சித்திரை திருவிழாக்கு மதுரைக்கு வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பிளெஸிங்காக தான் இருக்கணும் அப்படின்வாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து நான் பார்த்து ரசிக்கிற விஷயம். ஜென்ரலாக இந்தியாவோட சரித்திரத்தில் நிறைய பக்கங்கள் இருக்கும். அதில் முக்கியமான பக்கங்கள் தென்னகத்திலிருந்து எழுதப்படுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா மதுரை அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். யாராவது வேற்றுமை ஒற்றுமை இந்தியா அப்படின்னு சொல்றீங்களப்பா, கண்டிப்பாக உதாரணம் காட்டுங்கன்னா மதுரை தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சித்திரை திருவிழா சும்மா ஒரு பேர் வரும்போது, சாமி நடந்து வரும்போது இந்த சைடு மோர்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களும் அந்த சைடு கிறிஸ்துவ சகோதரர்களும் ஒன்னா நின்று அழகா நம்ம கூட்டு போறாங்கன்னா அந்த ஒற்றுமையை உதாரணமாக காட்டுற ஒரு சிறந்த ஊர் தமிழ்நாட்டுல மதுரை தான். அதை எடுத்து சொல்லலாம். அப்படி ஒரு ஊர்ல இசை திருவிழா நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த அழகான அன்புக்கும் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு அப்படின்றத நம்ம கேட்கணும். சனி என்கிட்ட வந்தவங்க ஒரு சினிமா கொடுத்தாரு. என்னடா திருப்பி எனக்கு பிரச்சார வீடியோ பார்க்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கேப்டன் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அடுத்தது சிங்கத்தோட என்ட்ரி தான்